Hi guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் PICSART அண்ட் Lightroom வச்சு ஒரு சூப்பரான எடிட்டிங் பார்த்தீங்கன்னா கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி கட் பண்ண போகிறதுலாம் பார்க்க போகிறோம். கீழே வந்து கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி கட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸுன்னு வீடியோ பற்றி நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அது மேலே போலில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்து எப்படி கட் பண்ணுன்னு கற்றுக்கோங்க. இங்கே பிக்சர் இப்படி கட் பண்ணனே உங்களுக்கு இப்படி வந்துடும். இந்த கட் பண்ணி முடித்த பிறகு இந்த பிக்சர் அப்படியே ஃபோனில் சேவ் பண்ணிடுங்க. சேவ்னு கொடுத்துருங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்தே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வச்ச பிக்கை அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆங்கிள்லாம் பார்த்து கரெக்டாக சென்டராக மிடிலாக பார்த்து கரெக்டாக ஃபிட் ஆகாதா செட் பண்ண மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் டிக் மேலே அந்த டிக் ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் தான் தேவைப்படும். ஸ்டிக்கர்ஸ் கீழே ஒரு ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்கும், அதில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஸ்மோக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே நிறைய ஸ்மோக் எஃபெக்ட்ஸ்லாம் வரும். இதில் நமக்கு தேவையான ஸ்மோக் எதுன்னு நம்ம பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இந்த கை கிட்ட வர மாதிரி இந்த ஆங்கிள்லாம் பார்த்து கரெக்டாக செட் பண்ணணும். நம்ம தான் கரெக்டாக செட் பண்ணி பார்த்துட்டோன்னே எரேஸ் பட்டன் மாதிரி இருக்கும் அங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு. அதை பண்ணிவிட்டு இந்த தேவையில்லாத இந்த கைக்கிட்ட எக்ஸ்ட்ரா பிட்லாம் வந்துருக்குல்ல, அதை வந்து நல்லா கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டோன்னே பக்கத்தில் வந்து அந்த ஆப்ஷன்லேயே அட்ஜஸ்ட்னு ஒன்று இருக்கும். அட்ஜஸ்ட்டில் போய் உங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ப்ரைட்னஸை விடலாம். இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்படியே ஸ்மோக் எஃபெக்ட் கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரியே தெரியும். இந்த கான்ட்ராஸ்ட் லெவல், சேச்சுரேஷனு, ஹியூ சேஞ்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ ஸ்மோக்கு இந்த மாதிரி நம்ம என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். ரெட் வச்சுக்கலாம், ப்ளூ வச்சுக்கலாம், அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டு மேலே டிக் சிம்பிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு லெஃப்ட் சைடு மேலே, அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் சைடு வச்சாச்சா, இப்போ அந்த சைடும் வைக்கணுமா, அதே மாதிரி அதே ஸ்மோக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். கரெக்டாக ஆங்கிள்லாம் பார்த்து செட் பண்ணிவிட்டு அந்த கைக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும், அந்த கைக்கிட்ட வந்து எரேஸ் கொடுத்து அந்த கைக்கிட்ட மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்து எரேஸ் பண்ணிடுங்க. அது மாதிரி இதுலேயும் உங்களுக்கு என்ன கலர் வேணால் பிடிச்சிருக்கோ அதை நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரெண்டுத்தையும் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் சூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே மட்டும் ஒரு மாதிரி தெரியுது, அங்கேயே ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கன்னா திரும்பி அதே ஸ்டிக்கர்ஸில் போய் அதே ஸ்மோக் எஃபெக்ட்னு டைப் பண்ணி இன்னொரு ஸ்மோக் ஏதாவது பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண ஸ்மோக்கை நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இதுக்கும், ஏன்னா இது கிட்ட இருக்கனால ஒரு மாதிரியாக தெரியுதா, அதனால் அட்ஜஸ்ட் கொடுத்து அட்ஜஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது ரைட் சைடில் உங்களுக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி
அந்த அமௌண்ட்டோட வேல்யூலாம் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ரியலாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த கீழே இருக்கிற ஸ்மோக்கு மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் பார்க்க லுக்காக இருக்கும். அதனால் இந்த அமௌண்ட் வேல்யூலாம் நான் எப்படி கரெக்டாக வைக்கிறேனோ அதே அளவுக்கு நீங்களும் கரெக்டாக வச்சா தான் உங்களுக்கும் அந்த பார்க்க லுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அமௌண்ட் வேல்யூலாம் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்தது என்னென்னா எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே HDR தான் இருக்கும். இந்த HDRை கிளிக் பண்ணோன்னே அதுதான் மெயினே. பிக்சர் அப்படியே தனியாக எடுத்து காட்டும். ஒரு லுக்கு கொடுக்குறதே அந்த HDR தான். இந்த அமௌண்ட் வேல்யூலாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அது மாதிரி நான் என்னென்ன எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அதை கரெக்டாக நல்லா பாருங்கள். அதை பார்த்து அது அமௌண்ட் வேல்யூலாம் கரெக்டாக பார்த்து நீங்களே கொடுங்க. எதுவும் குறைச்சும் கொடுத்துறாதீங்க, அதிகமாகவும் கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் பிக்சர் ஒரு நல்லாவே இருக்காது. எஃபெக்ட்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு பிக்சரு கொஞ்சம் நல்லா லுக்காக எடுத்து கொடுக்கும். அதனால் அந்த எஃபெக்ட்ஸை மட்டும் கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க ஷார்ப்பாக. இந்த அமௌண்ட் வேல்யூலாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணியிருக்கேன் இந்த இமேஜை. அடுத்து வந்து நம்ம லைட்ரூம்குள்ளே தான் போகிறோம். லைட்ரூமில் போய் அதில் போய் என்ன எஃபெக்ட்ஸுக்கு, என்ன கலர் கரெக்ஷனு, கலர் கிரேடிங்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைட்ரூம் பேஸ்டு என்னென்னா கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அது தான். நீங்கள் பிக்சார்ட்டில் பண்ணிவிட்டு அப்படியே நார்மலாக போட்டுருவீங்க. ஆனால் அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ஆனால் லைட்ரூமில் வச்சு இந்த கலர் கரெக்ஷனு, அந்த கலர் கிரேடிங்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு பிக்சர் ஒரு தனி லுக்காக ஒரு சூப்பராக அப்படியே தனியாக தெரியும். ஆனால் நீங்களே பாருங்கள், நான் எடிட் பண்ணிவிட்டு கடைசியாக பார்க்குறப்ப அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள், உங்களுக்கே புரியும். பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸை? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் PIC'S எடிட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பாய்.